ஹாய் ஆல், வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம சேனலில் லா ஆஃப் அட்ராக்ஷனை பற்றி பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு என்னென்னா வாட்டர் மேனிஃபெஸ்டேஷன். வாட்டர் மேனிஃபெஸ்டேஷன் எப்படி பண்ணலாம் அப்படின்னு தெரியறதுக்கு முன்னாடி அது எப்படி வேலை செய்யுது அப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கலாம். இப்போ மேனிஃபெஸ்டேஷன் எதுக்கு பண்ணுறோம்? நம்மளுடைய குறிக்கோளை பிரபஞ்சத்திட்ட சொல்லணும். நம்மளுடைய குறிக்கோள் நிறைவேறணும் அப்படின்னா நம்மளுடைய குறிக்கோள் என்னன்னு தெளிவாக நம்ம பிரபஞ்சத்திட்ட சொல்லணும். அப்போது நம்ம இந்த யூனிவர்ஸ்ட்டை சொல்லும்போது நம்மளுடைய மனசுக்குள்ளே நெகட்டிவிட்டி எதுவும் இருக்கக்கூடாது. அப்படி நெகட்டிவிட்டி இருந்துச்சுன்னா நம்மளுடைய லட்சியங்களை நம்ம அவ்வளோ சீக்கிரம் அடைய முடியாது. அதுக்காக தான் நம்ம இந்த மேனிஃபெஸ்டேஷன் மெத்தட்ஸ் இருக்குது. நிறைய மேனிஃபெஸ்டேஷன் மெத்தட் இருக்குது. அதில் ஒன்று தான் வாட்டர் மேனிஃபெஸ்டேஷன். ஓகே, இப்போது இது எப்படி ஒர்க் ஆகுது, நமக்கும் தண்ணிக்கும் என்ன ஒரு கனெக்ஷன், எப்படி அது வேலை செய்யுது அப்படிங்கிறத பார்த்துடலாம். அதாவது ஒரு மனிதருக்கு எண்ணமும் உணர்வும் சேரும்போது ஈஸியாக பிரபஞ்சத்துக்கிட்ட நம்மளுடைய கோரிக்கையை வைக்கலாம். நம்ம கோரிக்கையை நிறைவேறணும்னா நம்மளுடைய எண்ணமும் உணர்வும் கரெக்டாக இருந்துச்சுன்னா நம்மளுடைய குறிக்கோளை ஈஸியாக அடைய முடியும். தண்ணீருக்கு உணர்வு இருக்குது அப்படின்னு யார் சொன்னாங்க அப்படின்னா டாக்டர் எமோட்டோ சொன்னார். அவர் யாருன்னா ஒரு ஜப்பானிய ஆராய்ச்சியாளர். அவர் நிறைய தண்ணியை பேஸ் பண்ணி நிறைய எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியிருக்கிறாரு. அந்த எக்ஸ்பெரிமெண்ட் முடிவில் அந்த ரிசல்ட்டை ஒரு புக்காக போட்டிருக்கிறாரு. அதில் ஒன்று தான் ஃபுஜிவரா டேமு. ஃபுஜிவரா டேமில் உள்ள தண்ணி ரொம்ப துர்நாற்றம் அடிச்சிருக்குது. அது மட்டும் இல்லாமல் தண்ணி ரொம்ப கலங்கிய நிலையில் மாசாக இருந்திருக்குது. அழுக்கு தூசி எல்லாம் படிஞ்சு அதில் இருந்திருக்குது. அந்த தண்ணி எடுத்து டெஸ்ட் பண்ணி பார்த்துருக்குறாரு. அப்போ பார்க்கும்போது அதோட ஸ்ட்ரக்சர்ஸு, தண்ணியோட ஸ்ட்ரக்சர் எல்லாமே ரொம்ப அலங்கோலமாக இருந்திருக்கிறதா சொல்லியிருக்கிறாரு. அதே மாதிரி ஒரு 10-15 புத்த துறவிகளை கூட்டிகிட்டு போய் அந்த தண்ணிக்கு பிரார்த்தனை பண்ணியிருக்கிறாரு. 1 மணி நேரம் பண்ணியிருக்கிறாங்க. 1 மணி நேரம் பண்ணதுக்கப்புறம் அந்த தண்ணியை எடுத்து டெஸ்ட் பண்ணி பார்த்துருக்குறாரு. அப்போது அதோட ரிசல்ட் என்னவாக இருந்துச்சுன்னா அப்படியே நல்ல ஒரு ஸ்ட்ரக்சருக்கு கொண்டு வந்திருக்குது அப்படின்னு அவர் ஆராய்ச்சி முடிவில் சொல்லியிருக்கிறாருங்களா. அப்போது தண்ணீருக்கு உணர்வு இருக்குது அப்படின்னு தெரியப்படும்போது அப்போ அந்த தண்ணீரை வச்சு நம்ம எப்படியெல்லாம் பயன்படுத்தணும், அந்த தண்ணீரை நம்ம நல்ல முறையில் நல்ல விதமாக பயன்படுத்தணும். தண்ணியை வச்சுக்கிட்டு பாசிட்டிவாக பேசினாலும் அது ரிஃப்ளெக்ட் பண்ணும், நெகட்டிவாக பேசினாலும் அது ரிஃப்ளெக்ட் பண்ணும். அப்போது நெகட்டிவாக பேசிட்டு அந்த தண்ணியை குடித்தாவோ இல்லை குளித்தாவோ அந்த நெகட்டிவிட்டி தான் நம்ம உடம்புக்குள்ளே வரும். அதே தண்ணிக்கிட்ட நம்ம பாசிட்டிவாக பேசிட்டு நம்ம குளிக்கும்போதோ அந்த பாசிட்டிவ் எனர்ஜி தான் நமக்குள்ளே வரும். நமக்கு பிரபஞ்சத்துக்கு கனெக்ட் ஆகிறதுக்கு தேவையான ஒரு எனர்ஜி என்னென்னா பாசிட்டிவ் எனர்ஜி தான். அப்போது நம்ம தண்ணிக்கிட்ட நல்ல விதமாக பேசி நம்ம அந்த அந்த சக்தியை நம்ம உடம்புக்குள்ளே சேர்த்துக்கிட்டு அதன் மூலமாக நம்மளுடைய குறிக்கோளை அடைய முடியும். இதுதான் பேசிக் கான்செப்ட்டுங்க. எப்படி ஒர்க் ஆகுதுன்னு நமக்கு தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்து இதை எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா நிறைய வழியில் பண்ணலாம். வீட்டில் எப்படி மேனிஃபெஸ்டேஷன் பண்ணிக்கலாம், வாட்டரை வச்சு வாட்டர் மேனிஃபெஸ்டேஷன் வீட்டில் எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஒரு டம்ளர் நிறைய தண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கு முன்னாடி பாசிட்டிவாக உங்கள் குறிக்கோள் என்ன அப்படிங்கிறத பாசிட்டிவாக ஒரு நோட்டில் எழுதி வச்சுக்கோங்க. அந்த நோட்டில் எழுதி வச்சதை அப்படியே தண்ணிக்கிட்ட போய் சொல்லுங்கள். ஏன் அப்படின்னா நம்ம தண்ணிக்கிட்ட போன உடனேயே நம்ம பாசிட்டிவ் கமெண்ட் தான் சொல்லணும். நம்மளே அறியாமல் ஏதாவது நெகட்டிவ் திங்கிங் நினச்சோம் அப்படின்னா அந்த திங்கிங் அந்த தண்ணியில் ரிஃப்ளெக்ட் ஆகிடும். அதனால் நம்ம தண்ணிக்கிட்ட சொல்கிறதுக்கு முன்னாடி பாசிட்டிவ் வேர்ட்ஸாக, அதாவது பாசிட்டிவ் சென்டென்ஸாக ஒரு பேப்பரில் எழுதி வச்சுட்டு அந்த சென்டென்ஸை அப்படியே போய் தண்ணிக்கிட்ட ரீட் பண்ணுறீங்க. ரீட் பண்ணதுக்கப்புறம் பிரமிட் கேப் வச்சு மூடிடுங்க. பிரமிட் கேப் இல்லைனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் பிரமிட் கேப் வச்சு பண்ணும்போது அதுக்கு இன்னும் சக்தி அதிகம். பிரமிட் கேப் எப்படி நம்மளே செய்யலாம் அப்படிங்கிறத ஒரு வீடியோ போட்டிருக்கேன், பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. அதே போல் பிரமிட் மெடிடேஷனோட பெனிஃபிட்ஸ் என்ன அப்படின்னு சொல்லியிருக்கேன், அதையும் பார்த்துட்டு வாங்க. அதுக்கப்புறம் இப்போ நீங்கள் மூடி வச்சுருக்கீங்க. எவ்வளோ நேரம் மூடி வைக்கணும்னா ஒரு 1/2 மணி நேரம் மூடி வச்சுக்கலாம். அதுக்கு இடையில நீங்கள் உங்கள் வீட்டு வேலை எதாக இருந்தாலும் பண்ணிக்கலாம். நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா காலையில் மெடிடேஷன் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் மெடிடேஷன் பண்ணிகிட்ருக்கேன். அப்போது இந்த தண்ணியை வச்சுட்டு மெடிடேஷன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அந்த தண்ணியை எடுத்து குடிச்சிடுவேன். நம்ம மெடிடேஷன் பண்ணும்போது நம்மள்கிட்டயே நிறைய பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருக்கும். அதே போல் அந்த தண்ணிகிட்டையும் பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருக்கும். அப்போது சீக்கிரமாக நம்மளுடைய குறிக்கோளை அடைய முடியும். அதுக்காக தான் நான் இப்படி பண்ணிகிட்ருக்கேன். நீங்களும் அப்படி ட்ரை பண்ணுங்கள். இது வீட்டில் இருக்கும்போது, இல்லை அப்படி பண்ண முடியல அப்படின்னா நீங்கள் குக் பண்ணிகிட்டு இருக்கும்போது இப்படி இப்படி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம்
ஒரு அவங்க சமையல் வேலையை பார்த்ததுக்கப்புறம் இந்த தண்ணி எடுத்து குடிச்சிக்கலாம். இது உங்களுக்கு மட்டும் இல்லை, படிக்கிற குழந்தைங்களுக்கும் படிப்புக்காகவும் சொல்லிக்கலாம், வேலைக்காகவும் சொல்லிக்கலாம். என்ன வேணுமோ, என்ன குறிக்கோள் இருக்கோ இதுக்கு வேணால் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இது நம்ம வீட்டில் இருக்கும்போது பண்ணிட்டோம். இப்போது வேலைக்கு போகிறோம், இல்லை ட்ராவலில் இருக்கும் அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு வாட்டர் பாட்டில் எடுத்துக்கோங்க. அந்த வாட்டர் பாட்டிலில் பெர்மனெண்ட் மார்க்கரால் என்ன சென்டென்ஸ் நீங்கள் நோட்டில் எழுதிருக்கீங்களோ அதை அப்படியே எழுதிக்கோங்க. குட்டி குட்டியாக கூட எழுதிக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. எழுதினதுக்கப்புறம் எப்போல்லாம் நீங்கள் தண்ணி குடிக்கிறீங்களோ அப்போது உங்களுக்கு பார்வைக்கு அது படும். அப்போ ஒரு வாட்டி நீங்கள் மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு அந்த தண்ணியை குடிங்க. இப்படி நீங்கள் ரெகுலராக பண்ண 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 நம்மளே அறியாமல் நமக்கு தேவையான குறிக்கோளை சீக்கிரம் அடைய முடியும். இந்த பிரபஞ்ச சக்தி நமக்கு ஈஸியாக அடையிறதுக்கு ஏற்பாடு பண்ணி கொடுப்பாங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ரிசல்ட்டை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ டு ஆல். தேங்க்யூ டு யூனிவர்ஸ்.